உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ வீட்டில் வந்துட்டு எல்லாரும் சாப்பிட உட்காரும்போது பல்லவன் எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்போ சோழன் திடீர்னு, என்னடா பல்லவா, காயத்ரி பொண்ணு உங்ககிட்டலாம் பேசுது போல இருக்கு, உன்னை பற்றி அக்கறையை கேட்டுச்சு, ஏன் அழுதாருன்னலாம் அப்படின்னு சொல்கிறாரு. காயத்ரி உங்ககிட்ட சொல்லிச்சா? என்னண்ணே திரும்பவும் காயத்ரி கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டியா என்ன? அண்ணி பாருங்க நீ அப்படின்னு வேகமாக சொல்கிறாரு. உடனே டே நீ என்னடா கதையை வேற மாதிரி மாற்றி விட்ருவா போல, நான் முன்ன மாதிரிலாம் இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி நீ காயத்ரி கிட்ட பேசுன அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. உடனே நிலா இருந்துட்டு, இல்லை நானும் தான் போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. 2 பேருமா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேரன் கேட்குறாரு. ஆமாண்ணே, எனக்கு ஒரு மாதிரியே இருந்துச்சு, இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னா அந்த பொண்ணு இவர்கிட்ட டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க வேணாமாண்ணே, பார்த்துட்டு மூஞ்ச சுளிக்கிற மாதிரி எப்படின்னா அது ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும்ல, அதனால தான் இதை இப்படியே ஃபைனலைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போதே அவரை வர சொன்னேன். அவரும் வந்தார். நேராக காயத்ரி வீட்டுக்கு போயிட்டு அவரை சாரி கேட்க சொன்னேன். அவரும் சாரி கேட்டுட்டாரு. இப்போ ப்ராப்ளம் சால்வ்டு. எப்போ அவங்க 2 பேரும் மீட் பண்ணாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைலாவது பண்ணலாம்லண்ணே அப்படின்னு சொல்லும்போது உடனே பல்லவன் அண்ணி நீங்கள் வேறு லெவல் அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, ஏய் முன்ன மாதிரிலாம் அண்ணன் இல்லைடா, டோட்டலாக மாறிட்டேன், அண்ணன் ரொம்ப திருந்திட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணே பார்த்துனே, நீ இப்படியே மாறிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, சோழன் யாருன்னு எங்களுக்கு அடையாளமே தெரியாமல் போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு. உடனே நிலா இருந்துட்டு, சும்மா இரு பல்லவா, இப்போ தான் அவரே கொஞ்சம் மாறிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ வேற அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டு அன்றைக்கி நைட்டு படுத்துடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் என்ன ஆகுதுன்னா, ராகுக்கு ஆஃபீஸில் ஒரே டென்ஷனாகவே இருக்குது. ஏன்னா முதல் நாள் அப்பயுமே சோழன் நிலாவை பிக்கப் பண்ண நின்னதை அவர் ஒரு மாதிரி கடுப்பாக பார்த்துட்டு போயிருப்பார். ஸோ ஆஃபீஸில் பார்த்தா ராகவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. திரும்ப சோழன் கூட நிலா சிரித்து பேசுகிறது, அவங்க கூட காரில் போகிறது, இதே ஒரு மாதிரி ரிப்பீட்டடாக தலைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது அவருக்கு. ஸோ இதே டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும்போது கரெக்டாக நிலா அவங்களோட ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணியிருக்காக வராங்க. ராகவ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போயுமே அவர் கண்டுக்காமல் உட்காந்துட்டே இருக்கும்போது ராகவ் அப்படின்னு வேகமாக கூப்பிடும்போது அப்படியே டக்குன்னு பார்க்குறாரு. வாங்க நிலா அப்படின்னு சொல்லும்போது, என்ன 2 வாட்டி கூப்பிட்றேன், நீங்கள் பாட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, ஏதாவது டிஸ்டர்ப்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்றாங்க. சரின்னு போயிட்டு, இங்கே பாருங்க ராகவ், இந்த டிசைன் ஓகேவா, இது இப்படி பண்ணியிருக்கேன், இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு ஒவ்வொன்றா அவங்க காட்டும் போதுமே அவர் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டடாக அதை பார்க்க மாட்டேங்கிறாரு. ராகவ் என்னாச்சு, உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, ஏன் அப்படி கேட்குறீங்க நிலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் இன்ன வரைக்கும் இப்படிலாம் நான் பண்ண டிசைன் உங்ககிட்ட காட்டினேன்னா ரொம்பவும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க, ரொம்பவும் ஒரு மாதிரி பேசுவீங்களே, ஆனால் இப்போ ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்களே, அதான் கேட்டேன், ஏன் என் டிசைன் எதுவும் பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் வேற ஒரு டென்ஷனில் இருந்தேன், அதர்வைஸ் நைஸ், ஓகே சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஓகே தான், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி திரும்பி பார்த்துட்டு, என்ன இவர் வேறு மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் போயிட்டு ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஈவினிங் ஆனோடனே ராகவ் நேராக நிலா கிட்ட, நிலா நீங்கள் ஈவினிங் ஃப்ரீயா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு ராகவ் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா சைட் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தயங்குறாங்க. கொஞ்சம் வாங்கலேன், நம்ம போய் அங்கேயே டேரெக்டாக பார்த்தா தான் அது கொஞ்சம் ஒரு இது மாதிரி இருக்கும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சரி இந்த இடத்துக்கு நம்ம போய் தானே ஆகணும், ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது சரி கூப்பிடுறாரு அப்படிங்கிறனால சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஆனால் நான் வரது கொஞ்சம் லேட் ஆகுனே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட சொல்லிடுறாங்க. சரிப்பா பார்த்து பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. ஸோ வீட்டில் டைம் ஆக ஆக பல்லவனும் வாசலை பார்த்துட்டு இருக்காங்க. சோழன் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது இந்த வாட்டி பாண்டி கேட்குறாரு, என்னங்கடா 2 பேர் இப்படி வாசலே எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, டேய் உனக்கு தெரியாதா, மணி என்ன ஆகுது, இன்னும் நிலாவை காணாமடா அப்படிங்கிறாங்க. உடனே இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசலாம்ல அப்படிங்கும்போது, ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழனே கால் பண்ணுறாரு. அப்போவுமே அங்கே காரில் போயிட்டு இருக்கும்போது சோழன் தான் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போதுமே ராகவ் அதை பார்த்துடுறாரு. அப்போவுமே சோழன் கால் பண்ணுறாருன்ற மாதிரி அவருக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் தான் அதிகமாகுது. ஸோ இவங்க அட்டன் பண்ணிட்டு, சொல்லுங்கள் சோழன் அப்படிங்கிறாங்க. என்னங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் நீங்கள் வீட்டுக்கு வரல, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நான் தான் அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேனே, அண்ணன் சொல்லலையே அவங்கக்கிட்ட அப்படிங்கும்போது, இல்லை நாங்கள் கேட்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அந்த மாதிரி ஒரு சைட் வரைக்கும் போயிட்டுருக்கேன், கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் வந்துடுவேன், இன்னொரு 1 ஹவரில் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்படி பிக்கப் பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் வரேன் அப்படிங்கும்போது, ஓகே நான் என்னென்னு பார்த்துட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதையுமே ராகவ் ஒரு மாதிரி கடுப்பாகவே பார்த்துட்டு இருந்துட்டு, என்னாச்சு ரிட்டர்ன் போகிறதுக்கு பிக்கப்புக்கு வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை ராகவ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சுட்டு நானே உங்களோட நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல ராகவ், நம்ம இதை மட்டும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் எனக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு சோழனை வர சொல்லிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கோவம் தான் வருது. ஸோ இவர் நேராக சைட்டுக்கு போகாமல் போயிட்டு ஒரு மரத்தடி கிட்ட போய் நிப்பாட்டிடுறாரு. என்னாச்சு ராகவ், சைட்டு கிட்ட போகலான்னு சொன்னீங்க, இங்கே நிப்பாட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன ராகவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இப்போ ஆக்சுவலாக நம்ம சைட்டுக்கெலாம் போகலை அப்படிங்கிறாங்க. என்ன பேசணும், இதை நீங்கள் ஆஃபீஸ்லேயே ஏதாவது
தான் பேசியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. ஆஃபீஸில் வச்சு பேச முடியாது நிலா அப்படிங்கிறாங்க. சரி என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். பட் அதுக்கான சிச்சுவேஷனே எனக்கு அமையல அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன மாதிரியான சொல்ல வேண்டியன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க? அப்படி என்ன சிச்சுவேஷன் உங்களுக்கு அமையல? எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. சாரி நிலா, நான் டேரெக்டாகவே சொல்லிடுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே இருந்து ஒரு ரோஸ் எடுத்து கொடுத்துட்றாரு கார்லேருந்து. ஸோ அதை வந்துட்டு நிலாவும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்னு அவங்க வாங்கிக்கிறாங்க கையில். ஸோ இதை அவங்க வாங்கிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா சோழனுக்கு வந்து வீட்டில் ஒரு மாதிரியே யோசனையாகவே இருக்குது. என்னடா இவங்க சைட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ராகவ் கூட தானே போயிருப்பாங்க. அப்போ அந்த ராகவ் கூட அவன் வந்துட்டு ஏதாவது தேவையில்லாமல் கடலை போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வீட்டில் இருக்க முடியல. அங்கேருந்து அவர் வேகமாக காரை தூக்கிட்டு வந்துடுறாரு எங்கே போயிட்டுருக்காங்கன்னு கேட்டதுனால. ஸோ நேராக அங்கே வரும்போது இவங்க 2 பேர் பேசி ஓரளவு பேசி முடிச்சு அவர் ரோஸை அவங்க கொடுக்குறத வாங்குறதுக்கும் சோழன் போய் நிற்கிறதுக்கும் சரியாக இருக்குது. இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்பவுமே கோவம் வந்துடுது. நேராக போயிட்டு ராகவ சட்டையை கோத்து பிடிச்சி என்னடா வேலை பண்ணிட்டுருக்குன்னு சொல்லி பலாருன்னு அரைஞ்சிடுறாரு. நிலா வந்துட்டு டக்குன்னு சோழன் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. என்னங்க அவன் உங்களுக்கு ரோஸ் கொடுத்துட்ருக்கான், நீங்களும் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன இப்போ நடந்து போச்சு, எதுக்கு இப்போ நீங்கள் அவர் மேலே கையை வச்சிங்க, சாரி கேளுங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க சாரி கேட்க சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னோட ஒய்ஃபுங்க, நீங்கள் எப்படிங்க அவங்ககிட்ட வந்து ரோஸ் வாங்கலாம், நீ எப்படிடா முதல்ல இது பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவன் பொண்டாட்டிக்குன்னு நீ அலைஞ்சிட்டு இருப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பலாரு கண்ணா பின்னா நடிச்சிட்டு இருக்கும்போது ராகவுக்கும் சோழனுக்குமே கை கலப்பாயிருது. 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. ஸோ திடீர்னு அம்மா ஐயோ அப்படிலாம் சவுண்டு, அந்த அடி வாங்கின சவுண்டெல்லாம் கேட்குது. திரும்பவும் எல்லாருமே 4-5 பேர் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா நம்மளை இப்படியெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் டபக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து பார்க்குறாரு. எல்லாருமே சுற்றி இருந்து பாண்டி, சேரன், பல்லவன் எல்லாருமே போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, எதுக்குடா தூங்கிட்டு இருந்தவன் எழுந்து எங்களை அடிச்சிட்டு இருக்க அப்படிங்கும்போது சுற்றி பார்க்குறாரு. நீலா இந்த சவுண்டு கேட்டு அவங்களும் வெளியே வந்துடுறாங்க. பார்த்துட்டு ஐயோ இதெல்லாமே கனவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நினைக்கிறாரு. உடனே என்ன தானே ஆச்சு, எதுக்கு நான் இப்போ எங்களை எல்லாத்தையும் போட்டு அடிச்ச அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்குறாரு. ஏய் சாரிடா ரொம்ப வேகமாக அடிச்சிட்டேனா அப்படிங்கிறாங்க. என்ன நீ நினச்சிட்டு இருக்க பாரு, அடிச்ச அடியில் எனக்கு கண்ணவே வீங்கிரும் போல இருக்கு, நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு மட்டார் திடீர்னு அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உடனே நிலாவை அப்படியே பார்க்குறாரு. நிலா இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. சாரிங்க ஏதோ ஒரு கனவு அப்படிங்கிறாங்க. நல்ல கனவு கண்டிங்க, எதுக்காக இப்படி தான் எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. சாரிங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா திரும்ப இவங்கெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது பாண்டிக்கிட்ட சொல்கிறாரு. ஏய் இது என்னடா இப்படி ஒரு கனவு வந்துருச்சு, மணி என்னடா அப்படிங்கிறாரு. மணி 3டா அப்படிங்கிறாங்க. உடனே ஐயோ இந்த நேரத்துலயாட கனவு கண்டேன் அப்படிங்கும்போது உடனே பாண்டி இருந்துட்டு இங்கே பாருடா சோழா, நீ என்ன கனவு கண்டியோ எனக்கு தெரியாது, ஆனால் 3 மணிக்கு கனவு கண்டா அது அப்படியே பழிக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்கிறாரு. டேய் வேணாண்டா, என்னை ரொம்ப நீ கடுப்பாக்கிட்டு இருக்கடா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இவ்வளோ நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு அப்படி என்ன கனவு கண்ட அப்படின்னு கேட்குறாங்க. வேணாம் சொன்னால் நீங்கள் எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுவீங்க அப்படின்றாரு. எதுவாக இருந்தாலும் சொல்லு, நீ சொல்லலைனாலும் எங்களுக்கு நாங்கள் கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொன்னோன்னே படா அப்படிங்கிறாரு. நீ சொல்லுடா அப்படிங்கும்போது இல்லை ஆஃபீஸில் அந்த ஒருத்தன் இருக்கானே அப்படின்னோடனே எந்த ஆஃபீஸில் யார் அப்படிங்கிறாங்க. டேய் நிலாவோட ஆஃபீஸில் தான்டா அந்த ராகவ்னு ஒருத்தன் இருக்கானே. ஆமாம் அந்த ராகவ் நிலா கிட்ட ரோஸை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான்டா அப்படிங்கும்போது உடனே பயங்கரமாக எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு சூப்பர் கனவாக வந்திருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேய் கடுப்பேத்தாதடா அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டி உடனே சூப்பர்டா, நல்ல 3 மணி கனவு கண்டிருக்கில்ல, அது நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க எல்லாம் கலாட்டாவாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப பேச்சு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குங்கும்போது திரும்பவும் நிலா கதவை திறந்துட்டு வெளியே வராங்க. என்ன இன்னும் நீங்கள் தூங்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இதோ நாங்கள் படுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் படுத்துடுறாங்க. திரும்பவும் இதை நினச்சி எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கதைகளை வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.